வணக்கம் நண்பர்களே. பைபிள் இன்றைக்கி நாம் பைபிளில் பார்க்க போகிற வரிசை என்னன்னு பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகள்னு சொல்லலாம். அது என்ன தீர்க்கதரிசிகள் அப்படின்றீங்களா? கிமு 8ஆம் நூற்றாண்டில் இருந்து 8ஆம் நூற்றாண்டோட கடைசியில் தொடங்கி 3ஆம் நூற்றாண்டு வரை நிறைய பேர் தீர்க்கதரிசிகளாக வந்திருக்கிறாங்க. ஈவன் இயேசுவோட அண்ணனாக இருந்த ஜான் கூட ஒரு தீர்க்கதரிசின்னு தான் சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம்லாம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கர்த்தர் முன்னாடிலாம் முதல்ல ஒரு குடும்ப தலைவர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு மட்டும் பேசுவார் அப்படின்றதெல்லாம் போய், அப்புறம் மோசஸ் காலத்தில் மோசஸ் அந்த லெவி குடும்பத்தில் பேசுவார்ன்றதெல்லாம் போய் இது ரெண்டாக பிரிஞ்சிருது. இந்த லெவி அப்படின்றவங்கெல்லாம் தனியாக இருந்துடுறாங்க. அவங்க கோயிலில் பூஜைகள் பண்ணுறது அந்த வேலைகளை மட்டும் அவங்க பண்ணுற மாதிரியும், மதத்துக்கு ஒரு தலைவர்னு தனியாக ஒருத்தர், அவர் தான் கடவுளோட நேரடியாக கான்டாக்டில் இருக்கிறவர் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் மாறுது. இந்த கான்செப்ட் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கலப்பு ஏற்படுது. யூத மக்கள் ஒரு மாதிரி அந்த ஊரில் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இஸ்ரேல், யூத நாடு அப்படின்னு சொல்லி 2 நாடுகளாக 2 பிரிவுகளாக கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் பக்கத்து நாடுகள், வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் ஆட்கள் வராங்க போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. எகிப்தியர்கள் போகிறாங்க. ஏன்னா ஜனத்தொகை இன்க்ரீஸ் ஆகுது பார்த்திங்களா. கிமு 8ஆம் நூற்றாண்டுன்றது அந்த பழைய சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், அந்த காலகட்டத்தெல்லாம் விட்டு ரொம்ப பின்னாடி வந்தாச்சு. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது இந்த நாகரிகங்கள் அழிஞ்சது நம்ம சொன்னது 1800 கிமுகளில் அழியுதுன்னு சொல்கிறோம். இப்போ இவங்களோட காலம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் கடந்துருது. அப்போ இந்த 1000 வருடங்களில் இந்த கதைகள்லாம் எத்தனை முறை மாற்றி 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 எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஊர்லேயே எடுத்திங்கன்னா ராமாயணத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷனாவது இருக்கும் தமிழில், நம்ம இந்தியாவிலே எடுத்தோம்னா. அப்போது இதே மாதிரி இந்த ஒரு 1000 ஆண்டுகள், அதாவது ஆபிரகாம் காலத்திலேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லப்பட்டாலும், இது காலகட்டங்கள் மாற 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 இந்த கதைகள் கைமாறி தலைமுறையாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வர 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 என்னாகுது, நிறைய அப்டேஷன்லாம் நடந்துக்கிட்டே போகும். அப்போது இந்த தீர்க்கதரிசிகள்ன்றது இந்த கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்குது. இது ஒரு புது ட்ரெண்டு மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போல்லாம் தலைவராக இருக்கிறவரே போய் அவரே சண்டையும் போடுவார். அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள் காலம்னு வரும்போது அரசர்கள்னு தனியாக வந்துடுறாங்க. எல்லா தீர்க்கதரிசிக்கும் சண்டை போட தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. அதே நேரத்தில் இந்த பூசாரிகள் தனி, ராஜாக்கள் தனி, வாக்கு சொல்கிறவங்க தனி அப்படின்ற மாதிரி இவங்க 3வது செட்டாக ஒருத்தங்க தனியாக பிரிகிறாங்க. அந்த செட்டில் முதல் ஆள் தான் ஈசாயா அப்படிம்பாங்க. ஏசாயாம்பாங்க, இல்லை ஈசாயாம்பாங்க, என்ன ஸ்பெல்லிங் வேணாலும் வச்சுக்கிங்களேன். ஏசாயான்னு தமிழ் ஸ்பெல்லிங்கு, இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஈசாயா அப்படின்னு இருக்கும். இவர் தான் முதல்ல இந்த தீர்க்கதரிசிகளில் முதல் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 62 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன குறி சொன்னார் அப்படி வச்சுக்கிங்களேன். குறி சொல்கிறது தான் விஷயம்னு வைங்க. இவங்க வர வேண்டிய தேவை என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலப்புகள் ஏற்படுது, படையெடுப்புகள் வருது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாடுகள்லாம் படையெடுத்து ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாடு படையெடுக்கிறது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் இந்த படையெடுப்புகள் அப்படின்றது யார் மூலமாக ஆரம்பிக்குதுன்னா, அசிரிய வம்சத்து மூலமாக தான் ஆரம்பிக்குது. இந்த அசிரிய மன்னர்கள் தான் முதல்ல இந்த படையெடுக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. படையெடுத்து பக்கத்தில் இருக்க எல்லா நாடையும் தங்களோட சேர்த்துக்கிறது. அப்போது படையெடுப்பு வருன்றது நல்லா தெரியும். இது ஒரு லாஜிக் வச்சுக்கிங்க. இன்னொரு கான்செப்ட் என்ன, குழுக்கள் ஒன்றுக்கு ஒன்று கலக்குது. பாபிலோன் நகரத்து மக்கள் இங்கே வராங்க, இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போகிறாங்க வியாபார நிமித்தமாக. எகிப்து மக்கள் இஸ்ரேலுக்கும் யூத நாட்டுக்கும் வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்த கானான் தேசம், அந்த தேசம் அப்படின்னு இருந்த பழசெல்லாம் போயிடுச்சு. போய் எல்லாத்தையும் மொத்தமாக இவங்க ஆட்டையை போட்டாங்கன்னு வச்சிங்களேன். கேட்டால் இது கடவுள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செஞ்சு கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லி போய் எல்லாத்தையும் ஒரு மாதிரி உள்ள பிளண்ட் ஆகிட்டாங்க. அப்போது எகிப்து மக்கள் இங்கே வராங்க வியாபாரத்துக்கு, இங்கேருந்து எகிப்துக்கு போகிறாங்க வியாபாரத்துக்கு. பத்தாவதுக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ராஜான்னு ஒரு செட்டை வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, வேறு வேறு மக்கள் கலக்கும்போது வேறு வேறு கலாச்சாரங்கள் உள்ள மிக்ஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இவங்க சொன்ன கர்த்தர் ஒருவரே
அப்படின்ற கான்செப்ட்டு அப்பப்போ அடி வாங்குது. மக்கள் திடீர்னு ஒரு ஃபேஷன் மாதிரி வேறு சைடு போயிடுறாங்க. அது இதை விட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போது யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊரில் இயேசு படத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சு கும்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதுக்காக வந்து ஃபாரினில் சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடுவாங்களா? இது மாதிரி கலாச்சாரங்கள் ஒன்றுக்கு ஒன்று கலக்கும். அப்போ இந்த யூத பூசாரிகளில் தலைவராக இருந்துக்கிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் மன்னர்கிட்ட சொல்லி நீ இதெல்லாம் ஒடுக்குவ, இதெல்லாம் சரி பண்ணு, இல்லைன்னா என்ன பண்ணுவார், கடவுள் வந்து உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு, கடவுள் இந்த கஷ்டத்தை கொடுப்பாரு, கூடிய சீக்கிரத்தில் கடவுள் வந்து நீங்கள்லாம் இப்படியே பண்ணிகிட்ருங்கடா, உங்களுக்கு கடவுள் வந்து தக்க தண்டனை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தீர்க்க தரிசனம் மாடலாகவே மாறிடுச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் பக்கத்து ராஜா இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் சண்டைக்கு வருவான், அடுத்த வருஷமும் வரலன்னா இன்னொரு 3 வருஷம் கழிச்சு வருவான். இவங்களுக்கு வந்து இவங்களா படையெடுத்து போய் ஜெயிக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட மக்கள் தொகை கிடையாது. முதல்ல மக்கள் தொகை வேணுங்க. படையை ரெடி பண்ணணும்னா எல்லாரையும் ஒரே ஒரு பிராண்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அவ்வளோ மக்கள் தொகை இருந்தால் தான் முதல்ல போக முடியும் சண்டைக்கு. மக்கள் தொகையே கம்மியாக இருக்கும்போது எங்கேருந்து போய் படையெடுத்து போகிறது? ஸோ எப்படியும் நம்ம மேலே எவனா படையெடுத்து வந்தான்னா அந்த படையெடுப்பு வெற்றி அடையாமல் பார்த்துக்கிட்டாலே போதும், இல்லை தோல்வி வந்தால் கூட ஒரு டீசெண்டான தோல்வியாக இருந்தால் போதுன்றது தான் அப்போ இருக்கிற மன்னர்களோட சிந்தனையாக இருந்திருக்கும். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தீர்க்கதரிசிகள் உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் இதை பண்ணலைன்னா கர்த்தர் உன் மேலே கோச்சிக்கிட்டு உன் மக்கள் மேலே இந்த கஷ்டத்தை கொடுப்பாரு, அந்த கஷ்டத்தை கொடுப்பாரு, உங்களெல்லாம் நாசமாக்கிடுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார்னு சொல்கிறதே வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய லிஸ்ட்டு வராங்க. அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொருத்தரையாக பார்ப்போம். ஆக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இசாயா. இவர் வந்து ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, 4 அரசர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ராஜகுரு மாதிரி வச்சுங்களேன். 4 அரசர்களுக்கு இவர் மத தலைவராக இருந்திருக்கிறார். முதல்ல உசியான்னு ஒருத்தர், அப்புறம் ஜோத்தம், அப்புறம் ஆஹாத், அப்புறம் ஹெசேக்கியா அப்படின்னு சொல்லி 4 பேர். இந்த 4 பேருக்கும் இவர் எப்படி சொல்ல முடிஞ்சது இவர் ஒரே ஆளால் அப்படின்றது யோசிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா ஒரு ராஜா வந்து ஒரு தலைமுறைன்றது 30 வருஷம்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 4 ராஜானா என்ன 120 வருஷமாயிடுது. இதில் இந்த முதல் ராஜான்னு சொல்லப்படக்கூடிய இந்த உசியா வந்து கிட்டத்தட்ட 52 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறார். அப்போது இவர் வந்து நேரடியாக அவரோட காலத்திலே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவரோட கடைசி காலகட்டங்களில் இவர் இருந்திருக்கலாம். அது கடைசியாக ஒரு 7-8 வருஷம் ராஜாவாக இருக்கிறப்ப வயசாகி இருக்கிற காலத்தில் இவர் போய் உள்ளே சேர்ந்துருக்கலான்னு வைங்களேன். அது அப்படியே வந்து அதுக்கு அடுத்த ராஜா வந்து அது 4வது ராஜாவாக ஹெசேக்கியா வர்ற இவர் தான் இருக்கிறாருன்னு வைங்க. இவர் இருந்து பல தீர்க்க தரிசனங்களை அள்ளி தெளிக்கிறாருன்னு வைங்க. இப்போது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஒரு மனைவி, அது மனைவியா இல்லை அவங்களும் இன்னொரு பொம்பளை தீர்க்க தரிசியா அப்படின்னு தெரியல. அதை பற்றின பைபிள் குறிப்புகள் வந்து விளக்கமாக இல்லைன்னு வைங்களேன். அதாவது அவங்களும் ஒரு தீர்க்க தரிசி, அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து 2 பிள்ளைங்க பிறந்தது அப்படின்னு சொல்லி வசனங்கள் வருது. இவரோட மனைவின்றதுனாலேயே அவங்களும் ஒரு தீர்க்க தரிசின்னு வச்சுக்கிட்டாங்களா, இல்லை அவங்க தனியாக இன்னொரு பெண் தீர்க்க தரிசியாக இருந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் அவருக்கு அது மாதிரி 2 பசங்களும் இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஷல்மனாசார் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் ஷல்மனாசார் அப்படிம்பாங்க. அது அவர் வந்து நியோசிரியன் மன்னர். இவருக்கு வந்து சமாரியான்ற பகுதி மேலே படையெடுத்து எப்படியாவது அவங்கள அழிச்சு கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஆஹாஸ் அப்படின்ற அந்த மன்னர் இருக்கிறவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் ஓடிட்டு இருக்குதுன்னு வைங்க. ஹெசேக்கியா வந்ததுக்கப்புறம் தான் இசாயா சொல்லி என்ன சொல்கிறாரு, நீ அவன்கிட்ட டைப் நம்ம அசிரியா கூட டைப் வேணாம், எகிப்து நாட்டு கூட டைப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இவங்களும் இந்த ராஜாவை என்ன பண்ணுறாரு, எகிப்து மன்னருக்கு சமாதான தூதெல்லாம் அனுப்பிட்டு இவங்க வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றார். இதே காலகட்டத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ராஜா என்ன பண்ணுறாரு, செனாசேரிப் அப்படின்ற பேரில் ஒரு படைத்தலைவன் தலைமையில் ஒரு பெரிய படையை அனுப்புகிறாரு. ஆட்சி துவம்சம் பண்ணிடுறாங்க. சரியா, மொத்தமாக ஆட்சி காலி பண்ணிட்டாங்க. அவரும் உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்றாரு. ஆனால் மறுபடியும் என்ன ஆகுது, இவங்களுக்கு படை உதவி கிடச்சிதா அதை பற்றின விவரங்கள் தெளிவாக தெரியலன்னு வச்சிங்களேன்.
மறுபடியும் இன்னொரு முறை கொஞ்ச நாள் கழித்து, ஒரு மேபி 1 இயர்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஒரு பெரிய சண்டை வருது. அந்த சண்டையில் இந்த சென்னாசிரிப் வந்து தோற்று போகுது. இந்த அசிரியன் பவர் தோற்றுருது. இதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிற கதை என்னென்னா, அந்த ராஜாக்கள்ன்ற புக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த புக்கில் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் கடவுள் வந்து ஒரு தேவ தூதனை அனுப்பி 1,85,000 எதிரி வீரர்களை ஒரே நைட்டில் போட்டு தள்ளிட்டாரு, அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு இவங்க இந்த ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அந்த சண்டையில் அசிரியன் பவர் தோற்றுருச்சு. எப்படி தோற்றுச்சுலாம் தெரியாது. வரலாற்றில் அதுக்கு உண்டான வரலாற்று குறிப்புகள் இல்லை, அவ்வளோதான். வரலாற்று குறிப்புகள் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உடனே பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி தேவதூதன் வந்து ராத்திரி கிட்டத்தட்ட 2 லட்சம் போர் வீரர்களை கொண்டுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதை படையில் தோற்றது உண்மை. அது தோத்தாதானே அதை வச்சு ஏதாவது ஒரு கதை எழுத முடியும். தோத்தாச்சு. தோத்தவன் அதுக்கப்புறம் திருப்பி அவங்க சண்டைக்கு வரவே இல்லை. ஏதோ ஒரு மிகப்பெரிய கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்காங்க. மேபி ஏதாவது ஒரு இயற்கை பேரிடராக இருக்கலாம், ஏதாவது ஒரு வெள்ளங்கள்லாம் வந்திருக்கலாம், புயல் வந்திருக்கலாம். எதனால் வந்ததுன்னு தெரியாது. எதனால் தோத்தாங்களோ தோத்துட்டாங்க அப்படின்றது உண்மை. இது தோத்துட்டு அவங்க ஓட்டாங்கன்னொடனே இசாயாவுக்கு பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சு. பற்றியா நான் சொன்ன மாதிரி நீ அவங்கள எழுத்தா நம்ம ஜெயிக்கலான்னு நான் சொன்ன பற்றியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? நம்ம ஊரில் இப்போவும் இருக்காங்க பார்த்திங்களா, நான் அப்போவே சொன்னேன் தெரியுமா அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நான் அப்போவே சொன்னேன் பற்றியா, அது மாதிரி ஜெயிச்சிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லி இவருக்கு பயங்கர டிமாண்ட் ஆகிடுச்சு. இந்த டிமாண்ட் வந்ததுனால இவர் மிக புகழ் பெற்று விட்டார் இசாயா அப்படின்னு. இவர் புகழ் பெற்றதுனால என்ன ஆகிப்போச்சு, இவர் காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கான்செப்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க் அவுட் ஆகி அதுக்கு அடுத்தால வரிசையாக நிறைய தீர்க்கதரிசிகள் வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கிமு 8ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில், அதாவது ஒரு 740 கிட்ட இருக்கலான்னு வச்சிங்களேன், அந்த கட்டத்தில் இருந்து ஆரம்பித்த ஒரு ட்ரெடிஷன் தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பூரா ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி ஜான் வந்தார் பார்த்திங்களா, அந்த ஜான் வரும்போது என்ன பண்ணுறாரு, இவர் இந்த இசாயா தான் சொன்னார். இசாயா வந்து ஏதோ குத்துமைப்போ ஒன்று சொல்லி வச்சுருக்கிறாருன்னு வைங்களேன், அதாவது கடவுளின் வேலைக்காரன் ஒருவன் வருவான், அவன் இந்த மக்களின் பாவங்களுக்காக எல்லா துன்பத்தையும் அவன் ஏற்றுக்கொள்வான், அவன் ஒரு பெரிய பணக்காரரோட கல்லறையில் புதைக்கப்படுவான், அப்படி இப்படின்னு ஏதோ குத்துமைப்பாக அவனை சொல்லியிருக்காருன்னு வைங்க. இதை வந்து ஜான் பிடிச்சிக்கிட்டு இந்த தூதுவர் நான் கிடையாது, அவர் இசாயா சொன்ன தூதுவர் நான் கிடையாது, எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் வருவார் அப்படின்னு மட்டும் அவரும் மொட்டையாக சொல்லிட்டு போயிட்டார். ஜீசஸ் இறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த லைன்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்ச பார்த்தீங்களா, அவர் தான் கடவுளின் வேலைக்காரன், அவர் பாருங்கள் சிலுவையில் கிடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு செத்தார், அவர் இறந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து வேறு ஒரு பணக்காரர் என்ன பண்ணியிருப்பார், நான் என்னோடய குடும்ப கல்லறை குகையில் வச்சு அவரை அடக்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பாடியை வாங்கிட்டு போயிடுவார். அதை பற்றி நம்ம இயேசுவை பற்றி பேசும்போது பேசுவோம். உடனே பார்த்திங்களா அவர் சொன்ன அந்த பணக்காரர் ஒருவரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவார், எல்லாமே இவருக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள், இவர் தான் ஜீசஸ் அப்படின்ட்டாங்க. சரியா? ஏன்னா இது வந்து எதேச்சியாக நடந்துச்சா இல்லை உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சா அப்படின்லாம் யோசிக்க முடியாது. அவர் சொன்னதில் வந்து எதுவுமே குறிப்பான வார்த்தைகள்லாம் கிடையாது, குறிப்பான பெயர்கள் கிடையாது, குறிப்பான இடங்கள் கிடையாது, இந்த ஊர்லேருந்து பிறந்து வருவான், இந்த ஏரியாவிலேருந்து வருவான் அப்படின்லாம் எந்த குறிப்பும் கிடையாது. குத்துமைப்பாக ஒரு இது என்னென்னா மக்களின் பாவங்களை தீர்ப்பதற்காக. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்களா, மனுஷனாக பிறக்கிறதே பாவம் தான், தட் இஸ் த ஒரிஜினல் சின். ஒரிஜினல் சின் அப்படிங்கிறதே என்னது, செக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து உலகத்தில் பிறந்ததே வந்து ஒரு பாவமாகி போச்சு. அப்படி பாவமானதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிறக்கும்போதே பாவியாக தான் இருக்கிறீங்க. இந்த பாவங்களை தீர்ப்பது எப்படி, இது உலகம் பூரா உள்ள கான்செப்ட் தாங்க. ஒருத்தர் வருவாருங்க, வந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் வந்து என்னென்னா, இந்த இசாயா சொன்ன லாஜிக். இசாயா அப்போயே சொல்லிட்டு போயிட்டார், அப்போ நீங்களே எல்லாரையும் காப்பாற்றுவீங்களான்னு. நான் எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இன்னும் ஒருத்தன் வருவான், அவன் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா செஞ்சு கொடுப்பான் அப்படின்ட்டு போயிட்டார். அதை வந்து இன்றைக்கி கடைசியாக கேஜிஎஃப் படம் வர யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஒருத்தன் வருவான், வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு விடியலை தருவான். மேட்ரிக்ஸ் படத்துலேயே அதான் சொல்லுவாங்க பாருங்கள், நியோன்னு ஒருத்தன் வருவான். நியோன்னா என்ன அர்த்தம், புதுசுன்னு அர்த்தம், அவ்வளோதான்.
நியோன்னு ஒருத்தன் வருவான், புதுசாக ஒருத்தன் வருவான், வந்து இவ்வளோ நாள் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவன் தீர்த்து வச்சுருவான். இதுதான் நம்ம ஊர் எல்லா சினிமாவுக்குமே கான்செப்ட்னு வைங்க. மக்கள் பூரா ஒரு இடத்துல கஷ்டப்படுவாங்க, ஒருத்தன் வருவான் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பான். இந்த ஒருத்தன் வருவான் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பான்றதை சொல்கிறதுக்கு பெரிய தீர்க்க தரிசன அறிவெல்லாம் தேவையில்லை. என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தன் வருவான் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் என்றைக்கோ ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருவான்னு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாருக்குமே அது வந்து ஒரு பாசிட்டிவான நம்பிக்கை தான். இதை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்ல, இந்த தீர்க்க தரிசனத்தை இவங்க இயேசுவோட வரலாறோட ஒட்ட வச்சுட்டாங்க. ஒட்ட வச்சு இது அது வந்து அன்றைக்கே ஏசாயா சொன்னது தான், ஏசாயா சொன்னது மாதிரியே வந்துட்டார் இவர். அதை சொல்கிறதா இருந்தால் எப்போ சொல்லியிருக்கணும்? அவர் வந்தவுடனே சொல்லியிருக்கணும். அவர் செத்ததுக்கப்புறம் சொல்லக்கூடாது. எப்போவுமே தீர்க்க தரிசனன்றது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி சொன்னது இப்போ நடந்துருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து எந்த கான்செப்ட்னா, நான் அப்போவே சொன்னல அப்படிங்கிறது. அப்போவே சொல்கிறது, குத்துமைப்பாக சொல்கிறது 50-50 நடக்கும், நடக்காது. நடந்துருச்சுன்னா கிரெடிட் எடுத்துக்கலாம், நடக்கலைன்னா நான் இதை சொல்லலை வேறு ஒன்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான் லாஜிக்கு. இது மேட்ச் ஆகிறப்போ ஜீசஸ் கிட்ட மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் இசாயா வந்து இன்னும் ஃபேமஸ். இசாயா வந்து கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே இயேசு வந்துட்டார் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். இது போக நம்ம வழக்கமான கேள்விகளுக்கு போயிடலாமா? வாங்க. அக்காலத்தில் ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசிரியா ராஜாவினால் தலைமயிரையும் கால் மயிரையும் சிறைப்பித்து தாடியும் வாங்கி போடுவிப்பார். அசிரியா ராஜாவை பிடிச்சி வச்சு மொட்டை அடிக்கிறதுல கடவுள் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. எதுக்காக மொட்டை அடிக்கணும் அடுத்த ராஜாவை? 8வது அத்தியாயம் 3வது லைன் என்ன சொல்லுது? இவருக்கு குழந்தை பிறந்தது சொல்லுது. நான் சொன்னேன்ல, அந்த தீர்க்க தரிசியாக இல்லையானே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு. இந்த லைனே அப்படி தான் சொல்லுது. நான் தீர்க்க தரிசியானவளை சேர்ந்தபோது கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்போது கர்த்தர் என்னை நோக்கி மகேர் ஷலால் அல்பாஸ் எனும் பெயரை அவனுக்கு இடு என்று சொன்னார். இந்த லைன் தான் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு சொன்னார். அவர் மனைவியா, இல்லை அது இன்னொரு தீர்க்க தரிசியா, இல்லை இவர் மனைவின்றதுனாலே அவங்க தீர்க்க தரிசியான்றதை பற்றி விளக்கம் இல்லை. 11:6 பார்த்திங்கன்னா, அப்போது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். இது எந்த ஊரில் நடக்கும்? எந்த ஊர்லேயும் நடக்காது. அவர் ப்ராமிஸ் பண்ணுற ஊரில் நடக்குமா? பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். சிங்கம் எந்த காலத்தில் வைக்கோல் திங்கும்? சொர்க்கத்துக்கு போனாலும் கூட சிங்கம் எப்படிங்க வைக்கோல் திங்கும்? அங்கே போனாலும் அதுக்கு கறி தானே வேணும். பால் குடிக்கும் குழந்தை வீரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவீரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். எதுக்கு? இதெல்லாம் வந்து அவர் சொல்லக்கூடிய நல்ல இதாக மாறினதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குமா? எப்படி நடக்குமோ தெரில. பால் குடிக்கும் குழந்தை வந்து இப்போ பாம்பு புத்தில் கை விடுற வரை அவங்க அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் தெரியல. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் வெட்டப்பட்டாயே. இந்த லைன் தான் நான் சொன்னது. ஜீசஸை பற்றி தான் சொல்கிறாருன்னு. வானிலிருந்து விழுந்த விடிவெள்ளியே அப்படின்னு, நீ தரையில் வெட்டப்பட்டாயே அப்படின்னு அவர் கடைசியாக வீணாக செத்து போயிட்டியே அப்படின்னு, செத்து போவியே அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இவர் வந்து ஜீசஸை வந்து வானத்திலிருந்து வந்தவர்னு சொல்கிறதுக்காக வானிலிருந்து விழுந்த விடிவெள்ளியே அப்படின்றாரு. இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த விடிவெள்ளியை மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த மார்னிங் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அப்படிம்பாங்க. லூசிஃபரை தான் மார்னிங் ஸ்டாரும்பாங்க. சரியா? லூசிஃபர் த மார்னிங் ஸ்டார் அப்படின்னு தான் அதுக்கு பேர். அப்போ ஜீசஸ் தான் லூசிஃபர்னே இவர் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதைத்தான் வந்து ஜீசஸை பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஜீசஸை பற்றி சொன்னாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் விடிவெள்ளி வானிலிருந்து விழுந்த தேவதை இல்லை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்கிறாங்க? லூசிஃபரை தான் இதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க. அப்போது இவர் சொல்கிறது படி பார்த்தா லூசிஃபரை வந்து பூமிக்கு வந்து கஷ்டப்படுவான் அப்படின்னு சொன்னார் அப்படின்றத இவங்க ஜீசஸ் வந்து மக்களோட பாவங்களுக்காக கஷ்டப்பட்டு செத்து போவார்ன்ற மாதிரி இவங்க கதையை உல்ட்டா பண்ணி அந்த தீர்க்க தரிசனத்தை இஷ்டத்துக்கு மாற்றி எழுதி வச்சுக்கிட்டாங்க. இன்டர்பிரட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
விடிவெள்ளி வானத்திலிருந்து விழுந்தாயே அப்படின்னா அது வேறு யாரையுமே குறிக்காது. யூதர்கள் புராணத்தை பொறுத்தவரை அது லூசிஃபரை தான் குறிக்கும். லூசிஃபர் யார்? நரகத்தின் தலைவனாக கடவுளால் நியமிக்கப்பட்டவன். இதுதான் அவங்க கதையில் வரக்கூடிய கருத்து. அப்போது இவங்கெல்லாம் சேர்ந்து மக்கள்லாம் இப்போ உள்ள மக்கள் என்ன சொல்ல வராங்க, இந்த லைன்லாம் வந்து ஜீசஸை பற்றி சொன்னார் அப்படின்னு சொன்னால் ஜீசஸும் லூசிஃபரும் ஒன்று அப்படின்னு சொல்ல வராங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த கேள்விக்கு போகுமா? முழு பெலஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவீரியன் தோன்றும், அதன் கனி பறக்கின்ற அக்கினி சர்ப்பமாக இருக்கும். இது எந்த ஊரில் இப்படி நடக்கும்னு தெரில. பாம்புக்கு, சாதாரண பாம்புக்கு கட்டுவீரியன் பாம்பு பிறக்குமா, அந்த கட்டுவீரியன் பாம்புக்கு பறக்கக்கூடிய அக்னி சர்ப்பம் பிறக்குமா. எல்லா பாம்புக்கும் பாம்பு குட்டி தானே பிறக்கும். கர்த்தர் ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டு என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்து வந்தான். எதுக்கு இவர் தேவையில்லாமல் ஏசாயாவை ரோட்டில் நிர்வாணமாக போக சொன்னார்? 70 வருஷங்களின் முடிவில் கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்போது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரம், அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். எது? ப்ராஸ்டியூஷன் வந்து ப்ராஸ்டியூஷன் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கர்த்தருக்கு பணயமாக பரிசுத்தமாக்கப்படுமா. 29:14 பாருங்கள். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் வேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவன் சொல்கிறார். சூப்பர், பார்த்தீங்களா? மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வரோம். இது வந்து அதிசயத்திலும் அதிசயமான ஒரு செயலாம். எதுக்காக இதை செஞ்சு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. 30:6 தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிழச்சிங்கமும் வீரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறது. 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 அத்தனையாகவும் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ ஐடியாவே இல்லாமல் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் நிலாவுக்கு வந்து சொந்தமாக லைட் இருக்குதான். அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது என்ன பண்ணுமா, சூரியன் அளவுக்கு அது பிரைட் ஆகிடுமா. அப்போ சூரியன் அளவுக்கு அதுவே பிரைட் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் சூரியன் என்ன ஆகும், அது இன்னும் 7 மடங்கு பிரகாசமாகிடுமா. அது 7 மடங்கு பிரகாசமாச்சுன்னா பூமியெலாம் கருகி போயிடும். யாரும் சந்தோஷமாக வாழ முடியும்? மொத்தமாக கருகி போயிடும். அந்த கான்செப்டே மறந்துட்டாங்க. இதில் வேறு பாருங்கள், மிருகங்கள்லாம் வந்து அந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் மிருகம் போகும். ஏன்னா மிருகங்களுக்கெல்லாம் என்ன தானாக போக தெரியாதா? அதாவது அதோட இஷ்டத்தில் தான் போகும். இவங்க சொல்கிற ரூட்டில் தான் போகுன்ற மாதிரி இது என்ன லாஜிக்னே புரியாத ஒரு மாதிரி ஒரு லாஜிக். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு வந்து சொந்தமாக வெளிச்சம் இருக்குது. அந்த சந்திரனோட சொந்தமான வெளிச்சத்தில் அது அப்படியே என்ன சொல்கிறது, அதோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி 7 மடங்கு பிரைட் ஆகிடுமா. அது எப்படி பிரைட் ஆகும் தானே அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுறது? அடுத்த கேள்விக்கு போகலாம் வாங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம் சத்துருக்களை மேற்கொள்வார். உருவமில்லாத கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாராம், நேராக கிளம்பியே வந்துடுவாராம். வந்து போட்டு அவரே வந்து உள்ளே இறங்கி அடிப்பாராம். நான் வெகு காலம் மௌனமாக இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடங்கி கொண்டு இருந்தேன். இப்போது பிள்ளைகளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். முதல்ல என்ன சொன்னாங்க, கோபமாக கத்துவாராம். அப்புறம் வழியில் அழுது கத்துவாராம். அவங்கள எதிரிகளை கொல்றதுக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, கோபமாக கத்துறாரு. அதுக்கு அடுத்த லைனில் என்ன சொல்லிட்டாங்க, பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அப்படின்னு சொன்னால் என்ன, பிள்ளை பெறுறவங்க வந்து வழியில் தானே கத்துறாங்க. அப்போ முதல்ல அவங்கள எதிரிகளை அடிப்பதற்காக கோவப்படுவார். ரெண்டாவது எதிரிகளை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சோகத்தில் வலி தாங்க முடியாமல் அழுவார் போல் இருக்குது. அடுத்தடுத்த லைன்லேயே எப்படி குழப்புறாங்க பாருங்கள்.
48:8 நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். நல்ல யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து தப்பு செய்வார்ன்றது அவர் கேள்விப்பட்டதும் இல்லையா, அவருக்கும் தெரியாதான். அது அந்த சின்ன வயசுலேருந்து, அதாவது ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை, உன் தாயின் கர்ப்பத்தில் தொடங்கி நீ மீறுகிறவன். அதாவது அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போதே கடவுளுக்கு தெரியுமா நீ எப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து துரோகம்தான் பண்ண போகிற, நீ என் பேச்சை கேட்க மாட்டே அப்படின்னு அவருக்கு தெரியுமா? அப்படி அவருக்கு அப்போயே தெரியும்னா அவர் ஏன் அந்த மனிதனை பிறப்பதற்கு அனுமதித்தார் என்று நாம் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. மறுபடியும் அந்த லைனை நல்லா வாசி பாருங்க. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதை அறிந்திருக்கிறேன். உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே நீ இப்படி தாண்டா பண்ணுவேன்றதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்றார். தெரிந்து வைத்து அதை ஏன் தடுக்கவில்லை? அடுத்தது 59:5 பாருங்க. கட்டுவீரியனின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை செய்கிறார்கள், அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான், அவைகள் நெருக்கப்பட்டதேயானால் வீரியன் புறப்படும். கட்டுவீரியன் பாம்பு முட்டையெல்லாம் அடைகாத்து சிலந்தி வலையெல்லாம் எடுத்து வச்சு நெசவு செய்கிறாங்களாம். அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டா மனுஷங்க செத்துருவாங்களாம். பாம்பு முட்டையை சாப்பிட்டு யாரும் சாவாங்களான்னு எனக்கு தெரியல, கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த முட்டையை உடைச்சா உள்ளே இருந்து கட்டுவீரியன் பாம்பு வருமா? கட்டுவீரியன் முட்டையிலேருந்து கட்டுவீரியன் பாம்பு தானே வரும். இதுதான் இருக்கையிலே ஹைலைட்டு. 60வது அத்தியாயத்தில் 16வது லைன். நீ பலன்னு வச்சுக்கலாம் நம்ம முன்னாடி, அதில் வெறும் ஜாதின்னு தான் வருது. நீ சாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முலைப்பாலையும் உண்டு. ராஜாவுக்கு எப்படியா வந்து ஆம்பளை ராஜாவுக்கு மார்பில் பால் வரும்? ராஜாக்களின் முலைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். பால் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லப்பா, அவர் குடிக்கிறதுக்காக வச்சுருந்த பாலெல்லாம் உனக்கு கிடச்சிரும், அவரோட மரியாதை உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். ராஜாக்களின் முலைப்பாலையும் நீ அருந்துவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு? ஏற்கனவே ஒரு தடவை கேட்டோம், உன் இருதயத்தின் நுனி காம்பினை விருத்த சேதனம் பண்ணு அப்படின்னு. இஷ்டத்துக்கு இதெல்லாம் என்ன லாஜிக்னே தெரில. ராஜாவோட முலைப்பால் எங்கேருந்து வரும்? மேபி அது ராணின்னு சொல்லியிருந்தா கூட ஏதாவது நம்ம இவர் தேவாரத்தில் சொன்ன மாதிரி ஆமணர் பெண்களை கற்பழிக்க திருவுளமேன்னு சொன்ன மாதிரி நீ போய் அந்த எதிரி நாட்டு ராணிகளெல்லாம் கற்பழித்து அவர்களோட மார்பில் இருந்து நீ பாலை குடிப்பாய் அப்படின்னு சொன்னார்ன்ற மாதிரி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ராஜாக்களோட டேரெக்டாக ராஜாட்டேருந்தே நீ பாலை குடி அப்படின்றாரு. அது எப்படின்னு தெரியல, தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள் கமெண்ட்டுகளில். மறுபடியும் நம்ம லீபன் நாடார் வர ஆரம்பிச்சார்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒன்றும் இல்லை, ஒரு வாரமாக ஒரே சளி தொல்லை இருந்தாலும் நம்ம கடமையை விடக்கூடாதுல்ல, அதனால தான் வந்துட்டோம். வழக்கமாக உள்ள புத்தகம் வாங்குவதற்கான வேண்டுகோள், 7 புத்தகங்கள் இருக்குது. இதுவரை வாங்காதவர்கள் தயவுசெய்து வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க. கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. ஸோ நான் பணம் கட்டிட்டு நீங்கள் புக்கு அனுப்பலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். கேஷ் ஆன் டெலிவரியில் கூட நீங்கள் வெறுமனே உங்கள் அட்ரஸை கொடுங்க. தபால்காரர் நேரில் வரும்போது அவரிடம் பணத்தை கொடுத்து விட்டு புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இல்லை ஈஸியான மெத்தட்னா ஜிபேயில் பணத்தை கட்டிட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா புக் அனுப்பிச்சிடுவாங்க, நேராக புக்கு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். தமிழ்நாடுனா 2 நாளில் வரும். அவுட் சைட் தமிழ்நாடுனா 3 இல்லை 4 நாள் ஆகும். வெளிநாடுகள்னால் குறைஞ்சது 10 நாள் 12 நாள் ஆகும். ஏன்னா அது இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் முடிகிற வரை அந்த ட்ராக்கிங் நம்பரே எங்களுக்கு கிடைக்காது. அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இது இதில் என்னவோ பெருசாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேணாம். அதுதான் அவங்களுடைய ப்ரொசீஜர், அது அவங்க பண்ணுறாங்க. அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு 10 முதல் 12 நாள் ஆகும், வந்து சேர்ந்துடும். உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.